ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஷாஸ் கிச்சன். இன்றைக்கி பனங்கிழங்குன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த பனங்கிழங்கு வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பனங்கிழங்கு தேவையானது பிரெட் க்ரம்ஸு, பெருங்காயத்தூள், பெப்பர், பனங்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு வந்து ஒரு 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சம் உப்பு, இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துக்க போகிறேன். பனங்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூளும் தேவையான அளவு சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நல்லா மொறுன்னு இருக்கிறதுக்காக அரிசி மாவு சேர்த்து இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பனங்கிழங்கு வந்து நல்லா ஃபைபர் கண்டென்ட்டு, நார்ச்சத்து நிறையா இருக்கிறதுனால நம்ம விரும்பி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா, பெருங்காயத்தூள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்து, ஏன்னா இது வாயு ப்ராப்ளம் எதுவும் சாப்பிடும்போது தொல்லைகள் எதுவும் கொடுக்காமல் இருக்கிறதுக்காக, கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் ஒரு சிலருக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம செய்யும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி அண்டு நிறைய சத்து இருக்குது இந்த பனங்கிழங்குல. அதை நம்ம வேக வச்சு உரித்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் ஒரு கோட் மாதிரி நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம். இதில் நம்ம கடலை மாவு, உப்பு, சில்லி பவுடர், கரம் மசாலா, கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துருக்கேன். சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்து உப்பு சேர்த்து கரைச்சி வச்சதில் இப்போ ஒரு பேஸ்ட்டு கோட்டிங் மாதிரி கொடுத்து டிப் பண்ணி நம்ம எல்லாத்தையும் கலந்து எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா இது மேலே லைட்டாக பெப்பரை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பெப்பர் நம்ம உடனே செஞ்சு போடும்போது ரொம்ப வாசமாகவும் இருக்கும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. நெக்ஸ்ட்டு நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிரெட் க்ரம்ஸு அதில் இப்போ லைட்டாக டிப் பண்ணி அப்படியே எடுத்துக்க போகிறேன். மேலே படுற மாதிரி அதில் பரட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிடும்போது மொறுன்னு இருக்கும். அவுட் சைடு லேயர் எல்லாமே உள்ள பனங்கிழங்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். பார்க்கும்போது சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்காக தான் மேலே ஒரு கோட் நம்ம ஃபுல்லாத்தையும் இப்போ நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாகவுமே நம்ம போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒன்றா இந்த மாதிரி அழகாக நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி ஒரு சைடு வெந்ததுமே கொஞ்சம் நேரம் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா பொன்னிறமாக வெந்த உடனே இதை லைட் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்கள். வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு பாருங்கள், சிக்கன் போன்லெஸ் சிக்கன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம சொன்னால் தான் அது பனங்கிழங்குன்னு தெரியும், இல்லைனா பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் தெரியவே தெரியாது. அவ்வளோ ருசியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.